சார் வணக்கம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ன்னு சொல்கிறாங்களே, சாதனையாளர், வெற்றியாளர், அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா? இல்லைன்னா ஓவர் நைட்டில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லை ரீச் பண்ணிடுறாங்களா? ம். வணக்கம் மேடம். அதாவது சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் அவங்களுக்கு பின்னாடியும் கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கடினமான பாதை இருக்கா அப்படின்னு. இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து என்னன்னா, எவ்வளோ பெரிய சாதனையாளரோ, வெற்றியாளரோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓவர் நைட்ல வந்து அவங்க அந்த இத கண்டிப்பா அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ம். இப்ப அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி, கல்வியாளர்களா இருந்தாலும் சரி, ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட், அறிவுஜீவிகளா இருந்தாலும் சரி, நம்ம இந்த விளாக் யூடியூபர்லாம் போடுறாங்களே, யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு முன் உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம இந்த கட்டத்த அவங்களால அடைஞ்சிருக்கவே முடியாது. அப்படியே அத அடைஞ்சிருந்தாலும், அத வந்து ரொம்ப நாளைக்கு அவங்களால தக்க வச்சிருக்க முடியாது. இத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல மூழ்கி இருக்கு. அந்த ஐஸ் கட்டியோட டிப்பு நுனி மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு கீழ இருக்கிறது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா அந்த ஐஸ்பர்க்க பத்தி உங்ககிட்ட சொன்னனே, அதாவது இதுதான் நம்ம சொல்ற அந்த ஐஸ்பர்க்ங்கிறது. ஒரு ஐஸ் கட்டி, அதாவது ஒரு பனிக்கட்டி வந்து கடல்ல மூழ்கி இருக்குது. இதோட பேஸ்ங்கிறது இந்த பகுதி, மிடில் போர்ஷன், டிப்பு. இந்த டிப்பு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பெரும்பான்மையான மக்கள் பார்க்குறாங்க. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இந்த கடலுக்கு கீழ இருக்கிறது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க், ஹேபிட், சாக்ரிஃபைஸ், மேசிவ் ஆக்ஷன், ஃபெயிலியர், பெர்சிஸ்டன்ஸ், கோல், ஃபோக்கஸ், ரிஸ்க். 9 ஐட்டம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதாவது ரிஸ்க் இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வாழ்க்கையில வேலை செய்றாங்க. ஃபோக்கஸ் பண்ணி சஸ்டெயின்டு ஃபோக்கஸா கவனத்தோட அந்த வேலைய பண்றாங்க. கோல் அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சு பண்றாங்க. பெர்சிஸ்டன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு பொறுமையோட, நிதானமா, கொஞ்சம் கொஞ்சமா, கன்சிஸ்டன்ட்டா, தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபெயிலியர் எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ நிராகரிப்புகள் அத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, நமக்கு அது எதுவுமே வெளியில தெரியல. இப்ப இன்னைக்கு இருக்க சக்சஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். மேசிவ் ஆக்ஷன் இது மாரி எத்தனையோ வந்து நெறைய கடினமான முயற்சிகள் தான் பண்ணியிருக்காங்க. சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் நெறையா பண்ணியிருக்காங்க. ஹேபிட்ஸ் அத அன்றாட பழக்கவழக்கமாவே கொண்டு வந்திருக்காங்க. இத தான் நம்ம ஃபுல்லா வந்து ஹார்ட் ஒர்க்ன்னு நம்ம சொல்றோம். நம்ம இவ்வளோ விஷயம் வந்து அவங்களோட இதுல வந்து சக்சஸ்ஃபுல் பீப்பிள் வெற்றியாளர், சாதனையாளர்களோட புறத்துல இருக்கு. ஆனா, இதுதான் நமக்கு தெரியாம, நமக்கு பப்ளிக் அதாவது சாதாரண வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து பீப்பிள் ஹூ சீ திஸ் என்னது? அதாவது இத மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்களே ஒழிய, இவ்வளோ தூரம் இருக்கக்கூடியது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? அதனால சாதனையாளர்களுக்கு பின்னாடியும், மறைவாவும் அவங்களுக்கு கீழ வந்து நெறையா உழைப்பு இருக்கு. தேங்க் யூ.